ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். காலையிலே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் போட பண்ணைக்கு போயிட்டுருக்கோம். என்ன தலைவர், பால் கறந்தது யார் உங்கள் வீட்டில்? அம்மாவா? உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருந்தார். ஸோ முதல் வேலையாக இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே பால் போட போகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீனாக நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக போயிட்டு பாலை போட்டு வந்துடுறேன். அங்கே காட்டலாம், வண்டி வந்துடுச்சு, பால் வண்டி. முதல்ல பாலை போட்டுட்டு அப்புறம் வீடியோ எடுக்கலான்ட்டு முதல் வேலையாக இதை காட்டுறேன் உங்கள்கிட்ட. முடிய தந்துடு பாலை ஊற்று. ஒன்று தான் ஊற்றுண்ணா, என்னதை எப்படி தூக்கி ஊற்று. போயிட்டு பாலெலாம் போட்டு வந்துட்டேன். இனிமேல் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பால் 1 லிட்ரு எவ்வளோ போகுதுன்னா, பண்ணையில் 34 ரூபாய்க்கு போகுது. இது வந்து ப்ரைவேட் கம்பெனி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டிகிரி படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா வரணும். ஆனால் இவங்க காமனாக எல்லாத்துக்கும் 34 ரூபான்னு எடுக்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ பால் 1 லிட்ரு போகுது? கவர்மெண்ட் பண்ணையிலையும் இவ்வளோ தான் போகுதுன்னு நினைக்கிறேன். 35 என்னன்னு தெரியல, அது தெரியல எங்களுக்கு. நாங்கள் அந்த டைமிங் ஒத்து வராது, விடிய காலமே கறக்கணும் அப்படின்ட்டு இப்போ இந்த ப்ரைவேட் கம்பெனினா ஒரு 7 மணிக்கு போய் கறந்து ஊற்றலாம். அதே சாயந்தரம் ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வந்து அதுலேயும் 7 மணிக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குங்கிறனால ப்ரைவேட்டில் ஊற்றுறோம். இதே கவர்மெண்ட்னால் சாயந்தரம் 4:30 இங்கே இருக்கணும். எங்கே இருந்தாமோ இல்லையோ கொல்லையில் இருந்தோமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு அதை உடையாந்து கறக்கிறதுக்கு டைமிங் பத்தாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ப்ரைவேட்லேயே ஊற்றுறோம். ஸோ 1 லிட்ரு பால் விலை 34 ரூபா போகுதுங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மொதல் வேலையை நீங்கள் எதை பார்க்க போகிறீங்கன்னா, அம்மா இன்றைக்கி போட்ட கோலத்தை தான் பார்க்க போகிறீங்க. திங்கட்கிழமை அம்மா போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெய்லியும் அம்மா போடுற கோலத்தை காட்டுவேன். இன்றைக்கி வந்து எந்திரிக்க முடியல, அதனால் தூங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா அம்மா நான் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன், இனிமேல் நீ எதை காட்ட போகிற அப்படின்னாங்க. சரி விடுமா பரவாயில்ல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அதனால் கோலம் போட்டதை தான் காமிக்கலை, என்ன கோலம் அப்படிங்கிறத அப்படியே இந்த வீடியோவில் காட்டிட்டேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கொட்டாய்க்கு வந்திருக்கோம். அப்பா வந்து இங்கே தான் இருக்கார். அவர் வீட்டில் இருந்ததோட இப்படி மாடு கொல்லைன்னு இங்கே இருந்தது தான் அதிகம். இப்போ காலையிலேயே பால் கறந்து வச்சுட்டு சாணம் அள்ளிகிட்ருக்காங்க. ஆடெல்லாம் பிடிச்சி வெளில கட்டிட்டாங்க. இப்போது சாணம் அள்ளிகிட்ருக்கியா? நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு காரணம் வந்து நான் சீக்கிரம் எழுந்திரிக்காததுக்கு. என்னன்னா நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன். அது மூச்சு விட முடியாமல் ரொம்ப இதாகி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் போயிட்டு நரம்பு ஊசி போட்டு வந்தோம். அது வந்து நைட்டு ஃபுல்லாகவே தூக்கம் இல்லை.
அல்சர் பெயின் வேறு இருக்கிறனால அது வேறு நெஞ்சை இறுக்கி பிடிச்சி அப்போ ஒரு மாதிரி பயத்தை கிளப்பிட்டு விட்டுச்சு. அது வந்து சரியாக தூங்க முடியல. அப்படியே பயந்துக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில் வந்ததே இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு அதிகமாக பயந்து தூங்கவே இல்லை சொல்ல முடியும். அப்புறம் வந்து விடிய காலம் ஒரு 4-4:30 போல் தான் படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லோரும் எழுந்திரிச்சாங்களா, சத்தங்கத்தமாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நமக்கும் தூக்கம் இல்லை, எழுந்திரிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த வின்டர் சீசனில் வீசிங்கும் கொஞ்சம் இருக்குது. இந்த வீசிங்கோடு நேற்று சாப்பிட்ட நான்வெஜ் வந்து அது நார்மலாக மூச்சு விட முடியாது, அது இன்னும் நல்லா தூக்கி விட்டுருச்சு. எல்லோரும் சேர்ந்து சதி பண்ணுது. அது சதி பண்ணல, நம்ம தான் நம்ம உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இப்படி வரும். டயத்துக்கு தூங்காமல் டயத்துக்கு சாப்பிடாம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உடம்பு கண்டிஷன் தெரிஞ்சு பண்ணுறோம். பற்றியில் வடிவல் சொல்லுவார் கில்லி நன்னி அப்படிங்கிற மாரி மரம் பட்டை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தன் கொட்டாய்க்கு வரான் பாருங்க எப்படி. கொட்டாய்க்கு வர தெரிஞ்சதும் போதும் ஆள் இல்லாமல் வருது. எங்கே இருந்தா தாத்தா எங்கே? தாத்தா காணோம். இங்கே தாத்தா இல்லை. தாத்தா ஊருக்கு போயிட்டார். எங்கே தாத்தா? தாத்தா இல்லை, வா. தாத்தா ஆகி கூட்டிகிட்டு இருக்கார, அது சாணி எத்திக்க பாருங்க. இவன் வந்து அப்பா கிட்டேருந்து என்ன கற்றுருக்கானோ இந்த தோலில் துண்டு போடுறது, இதை தான் வந்து எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுருக்கான். தோலில் துண்டு இல்லாமல் வரமாட்டார். இத்தனோண்டு தான் இருக்கான், இப்பயே இப்படி துண்டை மாட்டிக்கிட்டு எங்கே போனாலும் சரி கீழே துண்டு கிடந்தால் இப்படி போட்டுக்கிறது. தாத்தா கிட்டேருந்து கற்றுருக்கான் துண்டு போடுறது. ஐயா யார் போட்டா துண்டு? பாப்பா போட்டிருக்கான். அவன் வந்து தம்பி, ஆனால் அவனை தம்பின்னே ஒரு நாள் சொல்ல மாட்டான். பாப்பா அவனே பாப்பான்னு போல அடிக்கிற மாதிரி பிச்சு விட முடிச்சு. துண்டாலி அடிக்குது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சமையலில் இறங்கிட்டாங்க. காலையிலே சமையல் ஆகிட்டுருக்கு. அடுப்பெல்லாம் வந்து உள்ளே தூக்கி வச்சுருப்போம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது. இப்போ மழை காலம் இல்லையா, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததா, அப்போ வந்து அந்த டைமில் மாற்றிட்டோம், உள்ளே தூக்கி வச்சுட்டோம். இதுதான் சமையல் ஆகிட்டு. இது என்ன அரவரிசியா? ரவாவா? கோதுமை உப்புமா கிண்டிகிட்டு இருக்காங்க. அதில் இது வந்து குழம்பு எங்களுக்கு நார்மலாக சோறு தண்ணியாக்கி அதில் வைக்கிற குழம்பு. இன்னைக்கு என்ன குழம்புமா? வெண்டைக்காய் முள்ளங்கி குழம்பு. நம்ம சமையல் அறை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடப்பாதையிலே வச்சுருக்கோம் சமையல் அறை. சோறு வச்சா சமம். சோறு வச்சிட்டியா? சரி சரி. ஏமா என்னது? ஏன் இன்னைக்கு கோலம் போட ஹெல்ப் இல்லை? ஹெல்ப் இல்லைன்னா வந்தா நீ உடம்பு சரியில்லைன்னு படுத்துருந்த. படுக்கலாம் இல்லை, அப்படியே தூக்கலாம் இல்லை. தூங்கலியாட்டுக்குறேன். அப்படி தூங்காம அப்போ நான் ஏற்படுறப்ப தான் அப்போ தான் கண்ணை மூடிட்டு போயிட்டுக்கு. சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டேன். பார்த்தேன். சரி இந்த அசந்து தூங்குறப்ப இப்போ நம்ம ஏற்படக்கூடாதுன்ட்டு நான் அப்புறம் தெருவு விட்டு நான் கோலம் போட்டு நான் வந்துட்டேன். நான் வரேன், அப்போ தான் நீ எழுந்திரிச்சு வெளில வரேன். என்ன கோலம் இன்னைக்கு போட்டேன்? அம்மா இன்றைக்கெலாம் சிம்பிளாக சின்ன கோலமாக தான் போட்டிருக்கேன். எனக்கு இன்றைக்கி வேலை எவ்வளோ தான் குறைச்சிட்டு வந்துட்டேன். நான் கோலத்தை காட்டியிருக்கேன் வீடியோவில். காட்டியிருக்கியா? இந்த கோலம் தான் போட்டேன்னு. அதான் இதெல்லாம் அவசரத்துக்கு போட்டு வந்த கோலம் அது. பருப்பு வந்துட்டுது. பருப்பு வந்துருச்சா? சரி போ. நித்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா புது வண்டி தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை தான் ஓட்டிகிட்ருக்கான். செருப்பு போடாமல் போக மாட்டாது தலைவர் எங்கே போனாலும். இதில் என்ன ஆச்சரியம்னா நித்விக்கு வந்து ஒரு நாளும் செருப்பை மாற்றியே போட்டது இல்லைங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம பெரியவங்க செருப்பை மாட்டினாலும் சரி, யார் செருப்பு போகும் கரெக்டாக அந்த செருப்பை மாட்டிட்டு போயிடும். வண்டி கூட சாஞ்சிச்சு. ஆஹா, இங்கே வேறு இங்கே எப்படி நித்விக்கு வண்டி சாஞ்சு? இங்கே வேறு சொல்லு. இல்லை ஆமாப்பா.
நித்திக்கு வந்து தாத்தாட்ட கொச்சி கேட்குறான். ஆனால் அந்த வேப்பங்குச்சியில் தாங்க அவனும் பல் வளர்க்குறான். எங்கள் அது அப்பாட்டேருந்து அதை கற்றுக்கிட்டான். என்னடா என்ன குச்சாவா? போய் வாங்க தாத்தாட்டாங்க. வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குறது, தோலில் துண்டு போட்டுக்கிறது, இதெல்லாம் கற்றுக்குறான் ஒவ்வொன்றா. இவனா எங்கே வளர்ந்து வந்து உருப்படியாக வருது ஏன்ப்பா? இந்தா நீனே உருப்பிட்டு வந்துட்டு உருப்படாம போகிறானா? காட்டுப்பா. வேப்பங்குச்சியில் தான் குட்டி பல் வளர்க்குவாப்புல. லேசாக வாயில் மட்டும் வச்சிட மாட்டாங்க, நல்லா மென்று அதை வந்து தேய்ச்சி விடுவோம். இவங்களுக்கு குச்சை விட மாட்டான், வண்டியும் விட மாட்டான். ரெண்டு கையில் தான். வா போவான். தாத்தா விட்டு போகிறாரு பா. இங்கே போ தாத்தாவோட போ. மாமா வந்தால் பின்னாடி வரும். போ வரேன். ம் சரி தண்ணி ஊற்றுறேன். போ. ம் ஆடிச்சா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். காலையில் 6 மணிக்கு சென்று 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. என்னப்பா, நம்ம சேனலில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி. என்ன செய்தி? புதுசாக தம்பி ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன்னு சொல்லு. இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. புது ஸ்கூட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சர்ப்ரைஸாக தான் காட்டணும் மக்களுக்கு. என்னப்பா வண்டி வாங்கிட்டு வந்தாங்க, காதில் விழுந்தாங்க, செருப்பாலே அடிச்சுப்போம். நீ வாங்கிடுச்சு வண்டி? அது நான் வாங்கலை. அப்போ தம்பி வாங்கியிருக்காங்கிற? அண்ணா வாங்கியிருக்கு. அண்ணா வாங்கியிருக்காங்க. அண்ணா வாங்கினா நம்ம வாங்கின மாதிரி தான். இதில் இந்த பச்சை புள்ளியை ஓட்டிகிட்டு போய் பார்த்தியா சைக்கிள் 1500 2000, அதை கூட ஒன்றாலாம் வாங்க முடியாது. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சாம்மா? அரிசி போட்டு குழம்புக்கு வச்சுட்டேன்மா. பாப்பா பாத்திரம் வதக்கிட்டு இருக்கு. நீ என்ன இப்படி வந்து உக்காந்துட்ட? உட்காந்துருந்தாமா உனக்கு? வேறு வேலை எதுவும் இல்லையான்னு கேட்குறேன். ஒன்றும் வேலை கிடையாது. வேலையே இல்லையா? நீ இருக்கிறப்ப எனக்கு எந்த வேலை இல்லை. ஒரு வேலை தான் நீ பார்த்து விட்ற, நான் என்ன வேலை பார்க்க முடியும்? பால் கறக்கான போய் பார்க்குறேன், பால் கறந்தாந்து வச்சுட்டேன். சாணி இல்லாமல் போய் பார்க்குறேன், அள்ளி இருக்குது. தொட்டிலே தண்ணி ஊற்றாமல் பார்க்குறேன், அதுவும் ஊற்றி தவிடு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே என்ன வேலை காலில்? எதுவும் செய்யலைன்னு சொல்கிறேன். எல்லாம் செஞ்சுருக்கேன். எனக்கு அதனால் ஒன்றும் வேலை இல்லாமல் குந்திருக்கேன். நான் வந்து விசாரிக்கிறேன் என்ன வேலைன்னு. நித்திக்கு வந்து வீடியோ எடுக்கிறாடா. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவனும் அப்பா ஃபோன் வாங்கிட்டு இப்படி நிட்டுருப்பான். இன்னொரு தடவை எடுத்து காட்டுப்பா மக்களுக்கு. வீடியோ எடு. எப்படி எடுக்கணும் காட்டு. செல்ஃபி எடுக்கிறான். மாமா தெரியாண்ணா காட்டு பார்ப்போம். ஆமாம் மக்களே, கரெக்டாக கேமராவில் தான் வச்சுட்டு உக்காந்துருக்கான். எடு சூப்பர். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சும்மா அப்படியே வேலை ஆகிட்டுருக்கு. என்னப்பா என்ன வேலை பாகிட்டுருக்கேன்? என்னென்ன செய்வீங்கன்னு அம்மா சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. நீ ஆடு மாடு பார்த்துட்டு வர. நெத்திக்கு கையில் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். நான் பாப்பா யானை பணம் கழுவிட்டு இருக்கு. யார் என்ன பண்ணுறான்னு நீ பார்த்துட்டு வர்ற. எனக்கு தான் உடம்பு இல்லையா? உனக்கு என்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு, உடம்பு முடியல. சரி மக்களே, ஏன்னா ஒரு கேஸ்ட்ரிக் அல்சருக்கு என்ன சாப்பிட்லான்னு உட்காந்து சொல்லுங்கள். மக்கள்கிட்ட சொன்னதுண்ணா இப்போ நைட்டு பூரா தூங்காமல் இருந்ததும் ஒரே ஒரு சப்பாத்தி தான் நைட்டு சாப்பிட்டாங்க. ஒரே கேரட் சத்து இல்லாத மாதிரி. காலையில் பழையதை நல்லா போட்டு குடிக்கணும். நல்லா பழையது போட்டு குடிக்க போகிறோம். அவ்வளோதானப்பா வீடியோ இன்றைக்கி. சும்மா காலையில் என்னென்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாகவே போய் சேர மாட்டேது. இன்னும் ஏதாவது யூஸ்ஃபுல்லான செய்தி சொன்னால் கூட பரவாயில்ல. சொல்கிறதான் உனக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. நீ உனக்கு உடம்பு என்றைக்கு முடிய போகுது?
சரி மக்களே, பார்க்கலாம் மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பொங்கல் வச்சு வேலைக்கு போகணுன்னு சொன்னது தான். பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துலேருந்து உடம்பு முடியலன்னு இருக்கேன். 10 நாள்லேருந்து என்ன உடம்பு முடியல இழுத்துக்கிறதுனால பொங்கலுக்கு முடிஞ்சுன்னா பையன் தூக்கிட்டு கிளம்பணும். பார்ப்போம். பார்க்குறேன். சரி மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆத்திரத்திரி நைட்டு போனோம்னா மெடிக்கல் வாங்க என்ன அஞ்சு மழை இல்லை. பயப்படாதப்பா. நாங்கள் பயப்படாதப்பான்னு சொல்லல. படிச்சிருக்கியா, வேலைக்கெல்லாம் போவியா, போக மாட்டேன்னு கேட்கல. நானே சொல்லிவிடும். போய் சம்பாதிக்க வைத்து சம்பாதிக்கணுப்பா. பிள்ளையே இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். நீனா ஏன் பயப்படுறேன்னு தெரியல. ஒவ்வொரு சிம்டம்ஸும் ஒவ்வொரு அறிகுறியும் இருப்பா. ஒவ்வொரு அறிகுறியும் நமக்கு புதுசாக இருக்கா, அதனால் ரொம்ப பயம். அறிகுறி இருக்கும் உனக்கு. டீச்சர் செருப்பாலே 4 இருக்கணும் அறிகுறி. சரிப்பா, பழைச்சோறு குடித்தா நல்லது. நிறையா வீசிங் இருக்குது, அதுக்கு கூலிங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. வெந்நீர் வச்சு ஊற்றிட்டு படுத்து. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். சாப்பிட போகிறோம். சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்கோம். சாப்பாடெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நான் பழையசோறு போய் சாப்பிட வேணும். அது வரையும் நீ என்ன பண்ண போகிற? நான் என்ன பண்ண போறையா? நான் ஏதாச்சும் பண்ணிட்டு வைக்கணுமா? நான் பண்ணானா பண்ணாடி வாங்க. நீ என்ன பண்ண? வையிறாம போயா சொல்ல வைக்கணும். சைடாங்க போ சொல்லு. போயா போ, நீ போ. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பல்லு ஊற்றி வாயை விட்டு எடுத்து போடாத. எடுத்துறேன்.